கருப்பு கொள்ளு துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு கொள்ளு 1/4 கப், உளுந்து 1/4 கப், காய்ந்த மிளகாய் 10 அல்லது 12, தேங்காய் துருவல் 1/4 கப், புளி ஒரு சிறிய துண்டு, பெருங்காயம் சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 1/4 கப். இப்போ இந்த கருப்பு கொள்ளு துவையல் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த கருப்பு கொள்ளு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஜேட் பிளாக்கும்பாங்க. அது அப்படியே அந்த கருப்பே வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான கருப்புன்னு வச்சுக்கோங்க, அழுத்தமான கருப்பு. இது முதல்ல பார்க்குற போது நான் கொஞ்ச நாளைக்கு வாங்கி வச்சுட்டு அது எதுவுமே செய்யலை, பயந்துட்டு. இது என்ன விதையோ என்னமோ இவங்க பாட்டுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாக இருந்தேன். அப்புறம் அந்த பிள்ளை சொன்னாங்க, இல்லை அது எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஆண்டி நாங்கள் தினம் வீட்டில் பண்ணுறதெல்லாம் கூட நிறைய இதில் போட்டு பண்ணுவோம், நீங்கள் பயப்படாமல் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ இந்த மாதிரி இது நான் பார்த்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி புதுசாக இருந்தது, பட் இப்போ பரவலாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கொள்ளு வச்சு பொடி, தொகையல், கொள்ளு கடையல், கொள்ளு குழம்பு, ரசம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. ஏன்னா அது உடம்பு இளைக்குமா, ரெண்டாவது நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், உடம்புலையும் வந்து ஒரு வார்மாக வச்சுக்கும் உடம்பை. அதை அந்த குளுமைப்படுத்தாமல் நம்ம கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும். இந்த சீதோஷ்ண நிலைக்கு நமக்கு முக்கியமாக வேணுங்கிற விஷயம் அதுதான். நம்ம உடம்பை கொஞ்சம் வார்மாக வச்சுக்கணும். அதுவும் இந்த பனியெல்லாம் பெய்கிற போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு பேன் போட்டிருக்கேன், அந்த பேனில் காய வச்சுருக்கேன். அந்த பேனில் இந்த கொள்ளை நல்லா வறுத்துடணும், நல்லா வறுக்கணும். கொள்ளு வறுபடுறது தான் இதில் வாசமும் டேஸ்ட்டும். கொள்ளு ரசமும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு சும்மா வாயார ஒரு ரெசிப்பியாக நான் சொல்கிறேன். கொள்ளை வந்து அது நைட்டு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா காத்தால அது குக்கரில் போட்டு ஒரு 8-10 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். அந்த கொள்ளை வந்து அந்த அதில் இருக்க தண்ணியை வடித்து தனியாக எடுத்துக்கோங்க, அந்த கொள்ளை தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த தண்ணியில் நம்ம தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா நசுக்குன பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணியும் அதில் ஊற்றிக்கிங்க. உப்பு, மஞ்சள் தூள், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளித்தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அந்த கொள்ளு தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக எண்ணெயில் தாளிக்கணும். தாளிச்சிட்டு இதை தூக்கி ஊற்றி இது நல்லா ஒரு 2 நிமிஷம், ஒரு மேக்ஸிமம் நிமிஷம்னு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நம்மளோட ரசப்பொடியை அதில் போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு பருப்பு தண்ணிலாம் தேவை கிடையாது, நல்லாயிருக்கும். அந்த மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டுட்டேன். இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த ரசத்தில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அது ரசம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொள்ளு பாருங்கள் எப்படி பொரியுது, இந்த மாதிரி பொரியணும். இப்போ நான் தீயை குறைச்சிருக்கேன், குறைச்சுமே உங்களுக்கு நல்லா பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி பொரிய விடணும். பொரிஞ்சாதான் இந்த தொகையிலோ பொடியோ நல்லாயிருக்கும். பாருங்கள், அது வெடிக்கிறது வந்து படப்பட 4 பக்கம் வெடிச்சுது. இப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வெடிக்குது அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாம் வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இது எடுத்துடலாம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு தொலாவிட்டு இதை எடுத்துடலாம். தீயை 1 செகண்ட் தூண்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், அது வெடிக்கிறது ரொம்ப குறைச்சலாக தெரியுது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் உளுந்தை கொட்டிடலாம். இந்த உளுந்தும் நல்லா செவந்து வரணும். பொதுவாக வந்து தாளிக்கிற போது உளுந்து ரொம்ப செவக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இளம் வறுப்பாக இருக்கணும். ஆனால் பொடி வகைகளுக்கு நல்லா செவந்து வந்தால் ரொம்ப நல்லா, கருக விடக்கூடாது, ஆனால் நல்லா செவக்கணும். செவந்தால் தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த உளுந்து நான் வந்து கைவிடாமல் வறுக்கிறேன், அப்போ ஒரே மாதிரி வறுபடும். இது வந்து விட்டுட்டு போய் நம்ம மற்ற வேலையை பார்த்து வறுக்கிறோன்னா பாதி செவந்து பாதி கருகி பாதி வெள்ளையாய் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கூடில் மட்டும் ஒரே மாதிரி செவந்து வரணும்.
அதே மாதிரி இதெல்லாம் நான் வந்து கொள்ளும் சரி அந்த உளுந்தும் சரி நான் வெறும் கடாயில் தான் வறுக்கிறேன், எண்ணெய் சேர்க்கலை. இதுக்கு எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. மிளகாய்க்கெலாம் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்து வறுத்துருவோம். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வருது பாருங்கள். இதுதான் நமக்கு வேணுங்கிற அந்த ஸ்டேஜ். இந்த மாதிரி செவந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எடுத்துடலாம், ஏன்னா அந்த சூட்டில் மேலும் கொஞ்சம் செவக்கும். தீயை நல்லா குறைச்சிட்டு இந்த தேங்காய் துருவல் இருக்குது இல்லையா, இதை வந்து இதை சேர்த்துருவோம். இது நீங்கள் கொப்பரை இருந்தால் கொப்பரையும் எடுத்துக்கலாம். ஆனால் அதையுமே ஒரு வறுத்துருங்க, இந்த ஈரம் இல்லாமல். ஏன்னா நம்ம வந்து இப்போ தொகையலாக இருந்தால் நம்ம கடைசியில் போட்டு பரவாயில்ல தொகையலாகவே கூட எடுத்துக்கலாம். பட் இது ரெண்டுமே நான் பண்ணி காமிக்கிறதுனால இதை முதல்ல ஒரு வறுத்து எடுத்தோன்னா இதை பொடியாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி பண்ணோம் அப்படின்னா அது தொகையலாகவும் பண்ணிடலாம். அந்த ஈரம் இல்லாமல் மட்டும் வறுபட்டால் போதும். நிறம் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மாறினாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஈரம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட்றேன். ஈரம் இல்லாமல் நல்லா வறுபடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும், இதில் எடுத்துடலாம். நல்ல முத்தல் தேங்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை அதில் கிள்ளி போட்டுடுவோம். நான் அப்படியே போட்டேன், சின்ன உருண்டையாக இருக்குன்னு அப்படியே போட்டேன். அப்புறமா மிளகாயை போட போகிறோம். நான் மிளகா போடும்போது உங்களுக்கு அந்த பெருங்காயம் வந்து பாத்திரத்தில் இருந்தால் கூட மிளகாயோடு சேர்ந்து வந்துடும். இதில் மேலும் கொஞ்சமாக எண்ணெய், இதில் மிளகா. இந்த மிளகா மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் மிளகாயை போடும்போது தீயை நல்லா குறைச்சிட்டேன். மிளகா மட்டும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 12 மிளகா 13 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இதுவும் ஓரளவு கைவிடாமல் தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்துருங்க. இப்போ இது மிளகா வறுபட்டாச்சு, அதை எடுத்துடுறேன் நான். இப்போ அதே பேனில் கருவேப்பிலை, இந்த பொடிக்கு தேவையான, அதாவது இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுக்குவோம். அதில் கருவேப்பிலையோட உப்பு போட்டு வறுக்கும்போது இந்த கருவேப்பிலை நிறமும் மாறாது, உப்பு அதனோட ஈரத்தை எடுத்துக்கிட்டு வறுபடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் திரும்ப கொஞ்சமாக உப்பை வறுத்தோ சும்மாவை கூட போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே புளியும் வந்து நம்ம நாரெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு அதில் போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். லேசாக தூண்டியிருக்கேன் நெருப்பை. எப்போவுமே எந்த பொடிக்காக இருந்தாலும் உப்பு கல்லுப்பாக இருந்தாலும் அதை வறுக்கும்போது கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டிங்கன்னா ஈரத்தை இழுத்துக்கிட்டு சீக்கிரம் வறுபடும். இது எடுத்துடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கருவேப்பிலை, அந்த காஞ்ச மிளகா, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்தும் கொள்ளையும் சேர்த்து தேங்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதையே நீங்கள் சட்னியாக பண்ணால் எப்படி இருக்கணுங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டோம். இதை பொடியாக கொஞ்சம் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். இந்த பொடியும் பார்த்திங்கன்னா நைஸாக இல்லை, கரகரப்பாக அரைச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் தேவைப்பட்டால் ஊற்றி ஒரு சுற்றிக்கினா கரகரப்பாக தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துருவோம். ஸோ இப்போ கொள்ளு பொடி, அந்த கொள்ளு பொடியை பண்ணி அது கொள்ளு தொகையில் ஆக்கியிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருந்தால் இதே மாதிரி பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணிடலாம். தேவையான போது கொஞ்சம் எடுத்து அதை பொடியாகவும் உபயோகப்படுத்திக்கலாம்,
இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு தொகையிலாகவும் ஆகிடும். இந்த தொகையிலும் பார்த்திங்கன்னா நல்ல சாதத்தில் நெய் விட்டு கலந்து இதை கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ வலு கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்.